ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் இது ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்க நவராத்திரின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது. அந்த நவராத்திரியில செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த பூஜை விசேஷங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நீங்க யாராவது நவராத்திரி விழா கொண்டாடாம வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா கொலு வைக்கணும்ன்ற சம்பிரதாயம் அவங்கவுங்க மரபுபடி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது அந்த நவராத்திரி 9 தினத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் உறுதியாக வந்து சேரும். எப்படி ஒரு குழந்தை தாயை பார்த்தோன்னே அழுது அதற்குண்டான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதோ அதே மாதிரி தான் இந்த நவராத்திரின்றது ஒரு அம்மனுக்கு உகந்த நாள். துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த 3 தெய்வங்களும் சேர்ந்து நம்மளுக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் ஏராளம். நம்ம கேட்டாதான் அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. இந்த அக்டோபர் மாதத்துல 2ஆம் தேதி அமாவாசை வருது, 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம் ஆகுது, 11ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, 12ஆம் தேதி விஜயதசமி, 16ஆம் தேதி அந்த பௌர்ணமி அக்டோபர் மாத பௌர்ணமி வருது. இதுதான் முக்கியமான தினங்கள். இது பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கும் போது 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி துர்க்கைக்கு உண்டான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க. துர்க்கைக்கு உண்டான வழிபாடு எல்லாமே பண்ணுங்க பெண்கள். அடுத்து 6, 7, 8 6ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி இந்த 3 தினங்களிலும் லக்ஷ்மி அம்மனுக்கு உண்டான என்னென்ன மகாலட்சுமிக்கு உண்டான என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்த தினங்களிலும் செய்ய வேண்டும். அடுத்து 9, 10, 11 இந்த 3 தினங்கள்ல சரஸ்வதிக்கு உண்டான தெய்வ வழிபாட பண்ணிட்டே வாங்க. அந்த கடைசி 3 தினத்துல நீங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உட்கார வைத்து அவர்கள் மூலமாக அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த கல்வி கடாட்சம் அருள் கடாட்சம் சரஸ்வதியினுடைய அருள் எல்லாமே கிடைக்கப்பெறுவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். அதனால எல்லாருமே இந்த மாதத்துல வரக்கூடிய அந்த நவராத்திரியை இடைவிடாம நீங்க வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ரிஷப ராசியில குரு பகவான், மிதுன ராசியில செவ்வாய் பகவான், கன்னி ராசியில சூரியன் புதன் கேது, துலாம் ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து கும்பத்துல சனி வக்ரமாக இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறார். இந்த கிரகங்கள் தான் இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள். கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் 11ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிரன் ஆகப்பட்டவர் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 21 அக்டோபர் மாதம் செவ்வாய் ஆகப்பட்டவர் கடக ராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய நிலையை நீசமாக ஆக்குகிறார். கடக ராசியில செவ்வாய் பகவான் நீசத்துக்கு வர்றார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள். அடுத்த அந்த கிரகங்களின் பெயர்ச்சிகள். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க இந்த மாதத்துல வழிபாட வேண்டிய தெய்வங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல நீங்க நினைச்ச செயல்கள்ல சில
வெற்றிகளும் அடுத்து திடீர் திருப்பங்களும் இதுல இடமாற்றங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல. இந்த இடமாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் தான் காத்துட்டு இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. ஏன்னா 7.5 சனி ஜென்ம சனி இதனுடைய பிடியிலிருந்து இன்னும் மீண்டு வருவதற்கு இன்னும் 2.5 ஆண்டு காலம் இருக்கு. அதனால இப்பவே சில ஒரு முன்னேற்பாடு ஒரு திட்டமிடுதலோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த அக்டோபர் மாதம் அதற்குண்டான ஒரு வளர்ச்சி பாதையாக தான் இருக்க போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மனசுல ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு பேசுறவங்க கிடையாது. என்ன மனசுல இருக்கோ அதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நீங்க அதை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுள்ள இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 4 மாதம் சொல்றதை விட 4 மாத காலமாக இடைவிடாத பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே இருக்கு உங்களை. ஏற்கனவே 2 வருஷமாக சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தாலும் சில இடைவிடாத பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் 4 மாத காலமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வை தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய பேர் வேலையில ஒரு இடமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் வேலையை விடணும்னு நினைக்கிறீங்க. இது இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமா கிடையாது. ஏன்னா நீங்க இந்த வேலையை விட்டுட்டீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்போது அதனுடைய வருமானம் உங்களுக்கு இங்க வேலை பார்க்கறத விட கம்மியா தான் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல அந்த செவ்வாயாகப்பட்டவர் அங்க நீச்சம் ஆறாரு, 6ஆம் இடத்துல நீச்சமாகும் போது அதற்குண்டான வருமானங்கள் நீங்க எதிர்பார்த்து ஒண்ணு செய்வீங்க, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாம் கிடைக்கும், நல்ல ஒரு வரவேற்பு எல்லாம் கிடைக்கும். அதுல எல்லாம் ஒண்ணுமே குறைச்சல் கிடையாது. நீங்க தான் நல்ல திறமையான ஆட்கள் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க வேலையிலலாம். ஆனா அதற்குண்டான வருமானம் வருதா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால நீங்க இங்க இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு எந்த முடிவுமே வேலையை விடணும்ன்ற எண்ணம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கவே கூடாது. அதிலும் எஸ்பெஷலி இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. மேடம் நான் எனக்கு வேலையே போயிடுச்சு, நான் எனக்கு இப்ப வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நீங்க தொலைதூரமா ஏற்பாடு பண்ணுங்க, அதாவது வெளியூருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலையை ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதுல இருந்து வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனால் வருமானத்தில் குறைந்த அளவு வருமானம் தான் வரும். பெரிய அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணின அளவிற்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்க பூர்த்தி செய்யப்படாது. அதனால இந்த கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் அதுல எதை செலக்ட் பண்ணணும் எதை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பம் சம்பந்தமான பிரிவினைகள்ல ஒரு முடிவுகள் எடுப்பதற்கும் ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் கும்பராசி அன்பர்கள் இந்த ஜென்ம சனியின் பொழுது உங்களை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு மன வலியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருந்தாங்க. அதனால அந்த பிரிவெல்லாம் நீங்க மறந்துடுங்க. இன்னுமே சேரக்கூடிய ஒரு நேரம் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுங்க. கண்டிப்பா இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இந்த அக்டோபர் மாதம் குடும்ப உறவுகள் சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது. நிறைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னுடைய கணவன் போதும், என்னுடைய குழந்தைகள் போதும், என்னுடைய கணவர் நல்லா சம்பாதித்தா போறோம், என்னுடைய குழந்தைகள் நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலையில இருந்தா போறோம், அதுவே போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதத்துல ஒரு புது முயற்சிகள்ல ஈடுபட போறீங்க. நமக்குன்னு ஏதாவது செஞ்சுக்க போறீங்க, உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க, உங்களுக்குன்னு ஒரு புதிய வேலை வாய்ப்பை தேட போறீங்க, உங்களுக்குன்னு தொழிலை தொடங்க போறீங்க. இப்படி புது முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது. இந்த புது முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு தொடக்கத்துல ஒரு 3 மாதத்துல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த புது முயற்சிகள்ல சில கும்பராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதத்துல வெளிநாடு பிரயாணம் கண்டிப்பாக இருக்கு. இந்த வெளிநாடு பிரயாணம் மூலமாக ஒரு சில
தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களும் உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல வக்ரமாகிறார். அதனால குடும்பத்தை பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களுடைய உடல் சம்பந்தமான சில சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் வரும். அதனால ரொம்ப பயப்படாதீங்க. அந்த வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தான் தரப்போகுது. எந்த விதமான ஒரு பின்னடைவும் தராது. எந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த எதிர்பார்ப்புன்றது அங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கும், ஒரு தாமதத்தை கொடுக்கும். அதனால எதிர்பார்க்காம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த கும்பராசி என்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள்ல, திருமண உறவுகள்ல இதுல எல்லாம் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், ஒரு பிடித்தமான ஒரு திருமணம்ன்றது உங்களுக்கு நடக்க போகுது. அதனால உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எதிர்பார்க்காத நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.